ஒரு சமயம் வந்து ஒரு நேரோ பிரிட்ஜ் மேல ஒரு யானை அப்பதான் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா யானை கிராஸ் ஆச்சான். அப்போ எதிர்க்க வந்து ஒரு பன்னி, அது வந்து சேத்துல எல்லாம் புரண்டு ஒரே இதுவா அழுக்கா எதிர்க்க வந்ததாம். ஆனா அதுல வந்து ஒருத்தர் தான் நடக்க முடியும். உடனே இந்த யானை பலசாலியா இருந்தாலும் ஒரு ஓரமா ஒதுங்கி இருந்ததா இந்த பன்றி கிராஸ் ஆயிடுச்சான். உடனே இந்த பன்றிக்கு ஒரே பெருமையா, பாரு அவ்வளவு பெரிய யானை கூட நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கி இருந்தது சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருமையா சொல்லிட்டு போச்சான். உடனே மற்ற யானைகள் கேட்டதான், உனக்கு இவ்வளவு பவர் இருக்கு இல்லையா, அப்ப எதுக்கு நீ ஒதுங்கி வந்தன்னு சொல்லிட்டு யானைகளும் மற்ற அனிமல் கேட்டுதான். அப்ப அது சொல்லிச்சான், நான் வந்து நல்லா சுத்த பத்தமா குளிச்சுட்டு வந்தேன், அந்த பன்னி வந்து சேத்துல எல்லாம் புரண்டுட்டு வந்திருக்கு, நான் வந்து அத ஒராசிட்டிக்கு போனாலும் அதுக்கு வழி விடலன்னாக்கா அது என் மேல அந்த சேத்தெல்லாம் வாரிடும், தடவிடும். ஆனா நான் ஒதுங்கி இருந்தேன்னாக்கா என் மேல சேறுபடாம இருக்குங்கிறதுனால தான் ஒதுங்கினேன் அப்படின்னுச்சான். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் கெட்டவங்க ஏதாவது திட்டினா கூட நம்ம அதை பத்தி கேர் பண்ணக்கூடாது. கெட்டவங்களை பத்தி நம்ம ஒதுங்கி போறதுனால நாம நல்லதுதான் நடக்குமே தவிர நாம வந்து அதனால தாழ்ந்து போறது இல்லை. ஓகேவா?